மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது டார்கெட். இந்த டார்கெட்டை என்ன, அது இலக்கு, இது எப்படி அடையணும்? இது ஒரு சிலர் ரொம்ப ஈஸிங்க, இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க, ஒரு சிலர் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் இது பெரிய ஒரு தலைவலி, இதில் நான் எப்படி மீள போகிறேன், இதை விட்டு நான் வெளியில் வந்துடணும் அப்படின்னு ஒரு சிலர் கோவப்பட்டும் சலிச்சும் வெறுத்தும் பேசுகிறாங்க. இதுக்கு உண்டான காரணம் என்ன? ஏன் இந்த டார்கெட் வைக்கிறாங்க? இந்த டார்கெட்டால் நமக்கு என்ன நன்மை, இதனால் நமக்கு என்ன தீமை, இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடப்பேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே, டார்கெட் அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னா, ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு வைப்பாங்க. இப்போ ஒரு நாளில் 1 ஹவரில் இவ்வளோ செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பெனிஸில் டார்கெட் வைப்பாங்க. அதுக்குள்ளே அவன் முடிச்சாகணும். ஒரு சில நாடுகளில் 1 டேயில் இதை முடிச்சாகணும், 1 வீக்கில் இது முடிச்சாகணும், 1 மந்தில் இதை முடிச்சாகணும், 1 குவார்ட்டர்லியில் இது முடிச்சாகணும், 1 இயருக்குள்ளே இதை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த டார்கெட்டை பிரித்து கொடுத்துட்றாங்க. இந்த டார்கெட் பிரித்து கொடுறதால அந்த டயத்துக்குள்ளே அவங்களால 99% முடிக்க முடியறதில்லை ஒரு சிலர் லெவலில். ஏன் அப்படின்னா, ஒரு சிலர் மட்டும் அந்த தொழிலில் செய்யல, பலர் அந்த தொழிலில் இருந்ததால் இது ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸாகவும் ஆகிடுது. இப்போ இது கிடைச்சா தான் இன்சென்டிவ் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், இல்லைன்னா இவங்களாம் நிறுத்துவாங்க. ஒரு சிலருக்கு சேலரியே கட்டாயிடும், ஒரு சிலருக்கு வேலையே போயிடும். இப்படிப்பட்ட ஒரு கட்டாய சூழ்நிலை ஒவ்வொருத்தனுக்கும் உருவாக்கப்படுது. அதனால் இந்த டார்கெட்டு தேவையா, ஐயோ டார்கெட் நானே வேணாங்க அப்படின்னு ஓடக்கூடிய ஒரு பலர் இன்றைக்கி இருந்துகிட்ருக்குறோம். இன்க்ளூடிங் மீ. இந்த டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னா அதுவும் தப்பு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டார்கெட்னும் போது, இந்த டார்கெட்டுக்குள்ளே நீ இதை செஞ்சாகணும் அப்படின்னும் பொழுது அந்த வேகம் ஒருத்தனுக்கு இருக்குது. புரியுதுங்களா? அந்த வேகம் அவங்களுக்கு இருக்கிறதால தான் ஒரு கம்பெனியுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. அந்த ப்ரொடக்ஷன் அதிகமாகத்தால தான் இவனுக்கு சேலரி கொடுக்க முடியுது, அவனுக்கு உண்டான பல நல்லவைகள் செய்ய முடியுது. அதோடு இல்லாமல் அவனுக்கு கிடைக்கக்கூடிய போனஸ், இன்சென்டிவ் இதெல்லாம் கொடுக்க முடியுது. அதோடு இல்லாமல் அவனுக்கு கிடைக்கக்கூடிய கம்பெனிக்கு பார்த்துக்கிட்டோம்னா ரெண்ட்டு, அதுக்கு உண்டான வாடகை, அதுக்கடுத்தது அதுக்கு உண்டான எலக்ட்ரிக் பில்லு, இதெல்லாம் அவனால் கட்ட முடியுது. அதனால் இந்த டார்கெட் வச்சு விற்கிறதால தான் அந்த கம்பெனி ஸ்பீடாக ரன் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே இவங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்திரத்தன்மையை அந்த கம்பெனிஸ் உருவாக்கிறதுக்கு இந்த டார்கெட் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. புரியுதுங்களா? அந்த டார்கெட் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதால நான் இத்தனை ஆளை நான் சேர்ப்பேன், இவ்வளோ ப்ரொடக்ஷன் நான் காட்டுவேன் அப்படிங்கும்போது அந்த ப்ரொடக்ஷன் என்ன ஆகுதுனாக்கா அந்த கம்பெனியோடைய வளர்ச்சியை உண்டாகுது. அந்த கம்பெனியோட வளர்ச்சியை காட்டும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாண்ட்ஸு சேல்ஸ் ஆகுது, ஷேர் ட்ரேடிங் அது அதிகமாக சேல்ஸ் ஆகுது. இப்படி அவன் பல விதத்துலேயும் அந்த கம்பெனிஸுக்கு வருமானம் வர ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? அதனால தான் அவனுக்கு அந்த டார்கெட்டுன்றதை ஒன்று ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் கம்பெனி முதலாளிகள். இப்படி இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதால அவங்களுக்கு லாபம். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நம்மளால் போக முடியாத, இல்லை அதுக்கு உண்டான பர்சனை தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. ஏன்னா இப்போ நான் ஒரு எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருக்கும்போது குறைஞ்ச அளவு தான் எனக்கு டார்கெட் கிடச்சிது. 12 பேர். அந்த 12 பேருக்கு நான் அலைஞ்ச அலையல் எனக்கு தான் தெரியும். அதில் அந்த 12 பேருக்குள்ளே வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒன்று அப்படின்போது பார்க்கும்போது அடைச்ச இதானா அப்படின்னு தோணும்.
அந்த 12 பேரை நம்ம சேர்க்கறதுக்குள்ளேயும் எவ்வளோ பாடுபடணும், எத்தனை பேர் 100 பேரை பார்த்தா தான் ஒருத்தன் போடுவான். அந்த 100 பேரை பார்த்தா கூட ஒருத்தன் போடுவானான்னு ஒரு சந்தேகம் வரும். அது மாதிரி அதிக உழைப்பு. ஆனால் சமயத்தில் பிரயோஜனம் போயிடுச்சு, எதுக்குடா இந்த வேலையை செய்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த தொழிலை விட்டு வெளியே வந்துட்டவங்க எல்லாம் நானும் ஒருத்தன். புரியுதுங்களா? இது மாதிரி இந்த டார்கெட் தேவையா இல்லையான்றது முடிவு பண்ணுறது கம்பெனிஸ் தானே தவிர நீங்கள் இல்லை. தேங்க்யூ மீடியாஸ். இது பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.